எனக்கும் கியராவுக்கும் நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். எங்க 2 பேர் ரிப்போர்ட்ஸும் மேட்ச் ஆயிடுச்சு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ்ல கியரா என்னோட மகங்கிறது தெளிவா எழுதியிருக்கு. நம்ம மக. இவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, என்கிட்ட பொய் சொல்லிருக்க. ஏன்? அப்படி என்ன காரணம் இருந்துச்சு பிரக்யா? உன்னோட கண்கள்ல எனக்கான காதலை உன்னால மறைக்க முடியல. ஆனா இவ்வளவு பெரிய உண்மையை எப்படி மறைச்ச? என்கிட்ட சொல்லு பிரக்யா, சொல்லு. சாரி, நான் பயந்து அப்படி பண்ணிட்டேங்க. ரொம்ப பயமா. நான் இருக்கும்போது எதுக்காக நீ பயந்த? கியாராவை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தனா நீங்க கண்டிப்பா கியாராவை ஏத்துப்பீங்க. ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க என்ன ஏத்துக்காம விட்டுடுவீங்களோன்னு நினைச்சேன். அதான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன நீ? எப்பெல்லாம் உன் கண்களை நான் பாக்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு உன்னோட காதல் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நீ வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கவே இல்லையா? நான் அழுதுகிட்டே இருந்தேன் பிரக்யா. இத்தனை வருஷமா கியாரா தன்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சிருந்திருக்கா. இப்ப அவ எனக்கு கிடைச்சிருக்கான்னும் போது எப்படி அவளை அவ அம்மா கிட்ட இருந்து என்னால பிரிக்க முடியும்னு சொல்ல. என்னை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? I'm sorry. ஒன்னு சொல்லவா? என் லைஃப்ல இருந்த எல்லா சந்தோஷமும் உன்னோட மட்டும் தான் இணைஞ்சிருந்துச்சு. இப்ப நீ எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்க. என்னால என் உயிரை கூட என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும், ஆனா உன்னை என்னால பிரிக்க முடியாது. எனக்கு கியாரா மட்டும் தேவையில்லை, எனக்கு என் ஃபேமிலி வேணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து கனவு கண்ட ஃபேமிலி வேணும். ஆக்சுவலி நீங்க 2 பேரும் ரொம்ப சிமிலரா இருக்கீங்க. எப்பெல்லாம் நான் உன்னை பார்க்கிறேனோ கியாரா ஞாபகம் வரா. கியாராவை பார்க்கும் போதெல்லாம் நீ ஞாபகத்துக்கு வருவ. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு லைஃபே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த உலகத்துக்கு நான் வந்ததே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான், உன்னை காதலிக்கிறதுக்காக தான். நீயே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நீதான் எனக்கான அடையாளம், நீதான் என்னோட லைஃப் லைனா இருக்க. இன்னைக்கும் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் பிரக்யா. நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட சிரிக்கணும்னு நினைக்கிறேன். என்னால எப்பவும் கியாராவை உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. கியாரா உன்னோட மக பிரக்யா. ஒருவேளை நீ என் கூட இருந்தனா கியாரா நம்ம கூட இருப்பால. முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம், இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். கியாரா என்னோட மகங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் உன்கிட்ட இப்போ கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிரக்யா, ப்ளீஸ். எனக்கு என் மகளோட அவளோட அம்மாவும் கிடைப்பாளா? இது என் சந்தோஷத்துக்காக இல்லை, என் வாழ்க்கைக்காக நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன். நீங்க 2 பேரும் இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ். கியாராவை உன்கிட்ட இருந்து பிரிச்சேன்னா ஒன்ன மட்டும் இல்ல, என்னையும் நான் தண்டிச்ச மாதிரி தான். இந்த தண்டனையா என்னால கண்டிப்பா கொடுக்கவோ ஏத்துக்கவோ முடியாது. ப்ளீஸ், ஐ ப்ராமிஸ் யூ. நான் உன்கிட்ட என்னைக்குமே சண்டை போட மாட்டேன், உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். நான் என்னைக்குமே உன்னை என்ன விட்டு மட்டும் இல்ல, என் பார்வையை விட்டு கூட தூரமா போக விட மாட்டேன். ப்ளீஸ், நீ என் பக்கத்துல இருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ், நீ என் கூட வந்துரு. நான் உங்ககிட்ட வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். நீங்க, நான், கியாரா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்.
சார் வண்டி எடுங்க. நானும் என்னோட வண்டி எடுக்கணும்ல. சாரி, ம். இது நான் கண்ட கனவா இருக்கலாம். ஆனா இந்த கனவு கனவா மட்டும் இருக்காது. நான் இன்னைக்கு கண்ட கனவு நிஜமா மாறப்போகுது. நான் இப்ப வேணா தனியா போகலாம், ஆனா திரும்ப போகும்போது கியரா பிரக்யாவோட போவேன். உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. உங்க ஃபேன்ஸை பத்தியும் நீங்க யோசிக்கணும். உங்க ஃபேன்ஸ் உங்களை ஐடியலைஸ் பண்றாங்க மிஸ்டர் கிங். நீங்க கண்டிப்பா மாறிதான் ஆகணும். உங்களுக்கு மனைவி இருந்தா அவங்க சொல்றதை நீங்க கேட்காம இருக்கலாம். ஆனா நான் உங்களோட ஃப்ரெண்ட், நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். கியாரா விஷயத்துல நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. நான் உங்களை தடுக்கலன்னா நீங்க அவளையும் செல்லம் கொடுத்து கெடுத்துருவீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். பிரக்யா எதுக்காக என்ன வந்து பார்க்கணும்? பிரக்யா எதுக்காக என்கிட்ட உதவி கேட்கணும்? எப்படி பிரக்யா என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்தினா? இது எல்லாமே என் விதியில எழுதப்பட்டிருக்கு. இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இருக்கிற கனெக்ஷன். நான் தான் இடியட், சரியா புரிஞ்சுக்கல. முன்னாடி அவ என்ன திட்டும்போது நான் அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம போயிடுவேன். ஆனா இப்ப அவ திட்டும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ என் மேல காட்டின பாசத்தை சும்மா அவ ஆட்டிடியூட் காட்டுறா, என்கிட்ட அவ விளையாடுறான்னு நினைச்சிட்டேன். பொதுவாகவே மற்றவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் தான் ஒரு கிங் ஆச்சே. ஆனா பிரக்யா சொல்றதை மட்டும் நான் கேட்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஐ லவ் ஹர். சித்தி சொன்னது கரெக்ட் தான். நான் பிரக்யாவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இவ்வளவு நாளா அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். சித்தி என் விஷயத்துல சொன்னது உண்மைன்னா அபிஷேக் விஷயத்துல சொன்னது உண்மையா தானே இருக்கும். அப்படின்னா பிரக்யாவுக்காக அபிஷேக் மனசுலயும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அபி, அவங்க உங்ககிட்ட இந்த உண்மையை முதல்ல இருந்தே சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ அவங்களை இப்படி திடீர்னு ப்ளேம் பண்ணா அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல இல்லையா? நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். பாசமா அவகிட்ட பேசுவேன். கண்டிப்பா சண்டை போட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் ஹாப்பி எண்டிங் தான் இருக்கும். மேடம், இது வரைக்கும் யாருமே வரல. எனக்கும் தெரியும். மேடம், நீங்க கவலைப்படாம உங்க ரூமுக்கு போங்க. லேப்ல இருந்து கொரியர் பாய் வந்தான்னா அவங்ககிட்ட இருந்து கொரியர் வாங்கி நான் உங்க ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். என்ன உள்ள அனுப்பிட்டு உன்னோட மொபைலை நீ யூஸ் பண்ண போற, கரெக்டா? நீ உன் வேலையை ஒழுங்கா பார்த்தா நான் இங்க நிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப கோவத்துல இருக்கா. ரிப்போர்ட் வரலன்னா அவரை உண்டுன்னு ஆக்கிடுவா போல இருக்கு. மேடம், காலிங் பெல் அடிக்குது. எனக்கும் கேட்டுச்சு. நீ ஒன்னு பண்ண, சீக்கிரமா கிச்சனுக்கு போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அது யாருன்னு நான் பாக்குறேன், போ. ஓகே மேடம். தனுங்கிறது நீங்களா? ஆமா, இது எனக்கு தான். தேங்க்யூ. வெல்கம். வாட்? samples were contaminated. அப்படின்னா கொடுத்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வீணா போயிடுச்சா? அதனால டெஸ்ட் பண்ணலையா? அப்படின்னா அபியால கேரா அவனோட மகதாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா அபி ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தான்? ஐ மீன், இந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவன் நிச்சயமா கஷ்டம்தான் பட்டிருக்கணும். டெஸ்ட்டை மறுபடியும் செய்யணும்னு டென்ஷன் ஆயிருக்கணும். இப்ப எனக்கு புரியுது. அபி என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக, என்ன ஜெலஸா ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி நடிச்சிருக்கான். ரொம்ப நல்ல விஷயம். அதிகமான லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே சண்டையில தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அபி என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நான் பிரக்யாவை பார்த்து பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. I'm so happy, I'm so happy. Reports are contaminated. Perfect. நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன்.
இவன் அந்த டெலிவரி பாயா தான் இருப்பான். கமான் த்ரிஷா, கமான். ஐம் so சாரி, நான் உங்களை கவனிக்கல. உங்களோடது சாரிங்க. உள்ள ரிப்போர்ட்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கல்ல. ஆனா பாவம் தனு, நீ ஏமாந்து போக போற. குட் கேர்ள் த்ரிஷா, உன் ஐடியா வேலை செஞ்சிருச்சு. மாமாவால கியாராவ தன்னோட பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண முடியலன்னு தான் தனு நினைப்பா. மாமாவும் அக்காவும் ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு நினைப்பா. இதனால அவங்கள விட்டு இவ தள்ளியே இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதோ வந்துட்டேன் வெயிட், இதோ வந்துட்டேன். இவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தா, இப்ப கதவு திறந்ததும் அமைதியா நிக்கிற. பிரக்யா எங்க இருக்கா? வேணாம், இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நாம மட்டும்தான் பேச போறோம். நீ என்கிட்ட என்ன பேசணும்? நீ பிரக்யாவை கேட்கிறானா, அப்பவே நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உன்னோட பிஹேவியரை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். பிரக்யா முன்னாடி வந்ததும் நீ ஏன் சேஞ்ச் ஆகுறேன்னு எனக்கு தெரியணும். Come inside. இது பாரு, என் பிஹேவியரை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நான் பிரக்யாவை பார்த்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். அவ வீட்டுல இல்லைன்னா ஐ ஷுட் லீவ். ஸ்கூல்ல இருப்பா, நான் அங்க போய் பேசிக்கிறேன். பிரக்யாவை இந்த நிமிஷமே உன் மனசுல இருந்து தூக்கி போடுற. பிரக்யாவுக்காகவும் கியாராவுக்காகவும் நீ உன் மனசுல இருக்கிற அந்த பாசத்தை தூக்கி எரிஞ்சுதான் ஆகணும். என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா ஆப்வியஸ்லி உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே உன்னோட மனசுல பிரக்யாவுக்காக ஃபீலிங் இருக்குன்னு சித்தி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் அப்போ அவங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட நம்பல. அபிஷேக் என்னோட ஃப்ரெண்ட் விஷயத்துல அவன் இப்படி பண்ண மாட்டான்னு சொன்னான். அவன் பிஹேவியர் எப்படி இருந்தாலும் மனசளவுல அவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னான். ஆனா சித்தி சொன்னதை கேட்டு என் கண்ணால நான் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ப வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா உன்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தனோ அந்த மாதிரி நீ இல்லைங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. உனக்குள்ள வேற ஏதோ எண்ணம் இருக்கு இல்லையா? நீ என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? கடந்த கொஞ்ச நாளாவே நான் உன்னதான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிரக்யாவுக்காக உண்மையிலேயே உன் மனசுல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி நீ தப்பா புரிஞ்சிட்ட. நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல, நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அபிஷேக். அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல்ல பிரக்யாவோட தோல் மேல நான் கைய வச்ச உடனே நீ ரொம்ப டென்ஷன் ஆனதை நான் கவனிச்சேன். ஏதாவது சொல்ல வந்தியா? இது நான் கண்ட கனவா இருக்கலாம். எஸ்டர்டே பார்ட்டில நான் பிரக்யா கூட டான்ஸ் ஆடுறதுக்காக கையை நீட்டும் போது எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவ கைய பிடிச்சு நீ ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போன. நானும் பிரக்யாவும் ஒன்னா டான்ஸ் ஆடுறத உன்னால பார்க்க முடியாதுன்னு நீ நினைச்சல. நான் எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் பிரக்யாவை நெருங்கணுங்கிறதுக்காக ஏதாவது சீப்பான விஷயத்த நீ பண்ணிக்கிட்டே தான் இருக்க அபிஷேக். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இது பாரு கிங், யூ நோ வாட், நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன் அபிஷேக். ஜஸ்ட் டெல் மீ எஸ் ஆர் நோ. என்னோட மைண்ட்ல இருந்து இந்த ப்ராப்ளமை உடனடியா சால்வ் பண்ணிடு. சித்தி என்கிட்ட நான் இல்லாத நேரத்துல நீ வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. சித்தி நீயும் பிரக்யாவும் நெருக்கமா இருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. இருந்தும் நான் சித்தி மேலதான் கோவப்பட்டேன். அபிஷேக் என்னோட ஃப்ரெண்டு, அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏமாத்த மாட்டான்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னது தப்பு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் என் வீட்டுக்கு என்ன பார்க்க வரல, என் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்கான். அவன் என்கிட்ட பேசும்போது அவன் கண்கள் என் ஒய்ஃப் மேல இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசிட்டு நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃப்ரெண்டு தான். ஆனா friendship தான் நீ இப்படி என்ன ஏமாத்திருக்க மாட்டேன். நான் ஒன்னும் ஏமாத்தல. பிரக்யாவுக்கும் எனக்கும் நடுவுல கேட்க மாட்டேன். ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு. பிரக்யாவுக்காக உன் மனசுல ஃபீலிங் இருக்கா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு அபிஷேக். எஸ்.
ஆக்சுவலி அவ ரொம்ப நல்லவ. அவளுக்காக தானாவே ஃபீலிங்ஸ் வந்துரும். அவளும் நானும் எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேணாம். நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பதில தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தி சொன்னது கரெக்ட் தான். தருணையும் நேகாவையும் நீ சேர்த்து வைக்கணும்னு நினைச்சதுக்கு காரணம் நீயும் பிரக்யாவும் நெருக்கமா ஆகணுங்கிறதுக்காக தான். இந்த சொசைட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவகிட்ட நெருங்கி பழகிறதுக்கு இதான் நல்ல வாய்ப்புன்னு பயன்படுத்திக்கிட்டல்ல. ஆனா ஒரு விஷயம் அபிஷேக், அவகிட்ட உன் ஃபீலிங்ஸை காட்டுறதுக்காக நீ கையாண்ட முறை இருக்குல்ல, அது ரொம்ப சீப்பா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. நீ என் ஃபீலிங்ஸை அசிங்கப்படுத்த என்னோட லைஃபை அழிச்சுக்கிட்டு இருக்க அபிஷேக். ஒரு தடவை கூட ஃப்ரெண்டோட மனைவியை தப்பா பார்க்கணுமே நீ யோசிக்கவே இல்லையா? யூ டோன்ட் டிசர்வ் மை ஃப்ரெண்ட்ஷிப். என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ தகுதியானவனே கிடையாது. கெட் அவுட். இனிமே நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. லெட்ஸ் கோ. கிங், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. எங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. பிரக்யாக்கும் எனக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கறதுக்கு இப்ப எதுவுமே இல்ல அபிஷேக். என் வீட்டை விட்டு வெளியே போயிடு. என் மனைவியை விட்டு போயிடு. என் மக கிட்ட இருந்தோம் நீ தள்ளியேற. இது வரைக்கும் நான் தப்பா எதுவுமே சொல்லல. இன்னொரு தடவை பிரக்யா கியாராவோட நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. அவங்க 2 பேரையும் பார்க்காம என்னால இருக்க முடியாது. உண்மை என்னன்னு நான் சொல்லவா? பிரக்யா உன்னோட மனைவி கிடையாது. அண்ட் கியாரா உன்னோட மகளும் கிடையாது. அதனால அவங்க மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. So what? உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு என்ன? எனக்கு அது பெரிய விஷயம் இல்ல. என் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் இல்ல. ஆமா, எனக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆகல. அதுக்காக எவனோ ஒருத்த வந்து பிரக்யாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். நீ பிரக்யா கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறியா? எப்போவாது அவ என்ன நினைக்கிறான்னு கேட்டிருக்கியா? அவ யார் கூட இருக்க விரும்புறா? அவளோட ஆசை என்னங்கிறது கேட்டிருக்கியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ மிஸ்டர் அபிஷேக். சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பிரக்யா இன்னைக்கு என்னோட வைஃப் தான். சட்டப்படி கியாரா என்னோட பொண்ணுதான். அதனால உனக்கு என்ன தெரியும், நீ என்ன நினைக்கிறேங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. பிரக்யாவை நான் காதலிக்கிறேன். கூடிய சீக்கிரமே அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அப்பதான் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அவளை காப்பாற்ற முடியும். மறுபடியும் சொல்றேன், கியாரா பிரக்யாவை விட்டு நீ விலகியே இரு. ஏன்னா கல்யாணம்னா என்ன, அந்த உறவுக்கான புனிதம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. பிரக்யாக்காக என் மனசுல என்ன இருக்குங்கிறது உனக்கு புரியல. அது புதுசா இன்னைக்கு இல்ல, என்ன எதுவும் கேட்க மாட்டோம் அபிஷேக். கேட்க வேண்டியதை எல்லாம் கேட்டாச்சு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல தருண் நேகா கல்யாண விஷயத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நீ என்னைக்கு மறந்துடாத, உன் மனசுல பதிய வச்சுக்க. நமக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, நமக்கு நடுவுல ரைவல்ரி மட்டும் தான் இருக்கு. டோன்ட் யூ ஃபர்கெட் தட். இதுக்கப்புறம் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நமக்குள்ள இருக்கிற விரோதம் தான் அது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் கேட்க மாட்டேன். கடைசியா சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட், நீங்கிட்ட என்ன சொன்ன? பிரக்யாவனோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? சரி, ஓகே. நாளைக்கு தருண் நேகா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீ பார்க்க போறது இந்த கிங்குக்கும் பிரக்யாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தான். அதுக்கப்புறம் நீ அவளை பேர் சொல்லி கூப்பிட முடியாது, மிஸ்ஸஸ் கிங்னு தான் சொல்லி கூப்பிடணும். Just leave. நான் சொல்றது கேளு கிங். இரு கிங், கதவு தர. கிங், பிரக்யா என்னோட மனைவி. damn it, listen to me. shit. மாமா எங்க இருக்காரு? போய் ரொம்ப நேரம் ஆச்சு, போன் எடுக்க மாட்டாரு. என்னங்க, மாமா எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? என் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காருன்னு கூட தெரியல. நான் ரொம்ப நேரமா அவருக்காக வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னுமா வீட்டுக்கு வரல? அவன் வீட்ல எல்லாரும் கூட இருப்பான், அதனால தான் போனே எடுக்கல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்ளோ டைம் ஆகியுமா அவன் வீட்டுக்கு வரல? ஒருவேளை அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இருக்கலாம். சரி, எனக்கு செகண்ட் கால்ல யாரோ வராங்க. அபியை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே கால் பண்ணு. ஓகே? சரிங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா ப்ளீஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? ஓகே, பாய். பிரக்யா மேம், நீங்க இவ ஸ்போர்ட்ஸ் டே ஃபார்ம்ல சைன் பண்ணவே இல்லையா? அவசரத்துல மறந்துட்டேன். கொடுங்க பண்றேன். ஓகே, நீங்க இதுல சைன் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த தடவை எல்லா பேரண்ட்ஸும் ஸ்போர்ட்ஸ் டேல அட்டெண்ட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். சைன் பண்ணிட்டேன். இந்தாங்க.
இதுல ஃபாதர் நேம் எழுத மறந்துட்டீங்களா? அவ உடம்புல என்னோட ரத்தம் இருக்கு, நம்ம 2 பேரோட ரத்தம் இருக்கு. அவ என்னோட மக, நம்மளோட மக. இன்னிலிருந்து உனக்கு எனக்கும் நடுவில் இருக்கிற உறவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். ஆனால் எனக்கும் இவளுக்கும் இருக்கிற உறவு அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எப்போவுமே உடையாது. என்னால போய் சொல்ல முடியாது. என்ன? இல்ல நான் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்புறமா கொடுக்கட்டுமா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். நான் இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. நாளைக்கு மத்தியானம் நேஹா தருணுக்கு கல்யாணம். அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். இதனால எந்த பிரச்சனையும் ஆகாது. என் மனசுல இருக்கிற பாரமும் குறைய போகுது.